அடுத்தது இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ரப்பர் தொழிற்சாலை ஒன்று வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் கேரளாவில் இருக்கு. இங்கே கன்னியாகுமரியில் மிகப்பெரிய தொழிலாக இதுக்கு வரணும், கொண்டு வரணும்னு இங்கே ஒரு கோரிக்கை இருக்கிறது. அது இல்லாமல் சமீபத்தில் இல்லை, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது மருத்துவ கழிவு, மெடிக்கல் வேஸ்ட். இது வந்து கேரளாவில இருந்து தமிழ்நாட்டிற்கு பல ஆண்டு காலமாக இதை எடுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டிலே கொட்டி கொண்டிருக்கின்றார். மருத்துவ கழிவு மட்டும் கிடையாது, இறைச்சி கழிவு, கோழி பண்ணை கழிவு, பன்றி இறைச்சி கழிவு, இது எல்லாமே வந்து நம்ம எல்லையில தான் கொட்டிட்டு போறாங்க. இதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம், அந்த பகுதியில் எல்லாமே வரிசையா அங்கங்க எங்கெங்க கிடைக்குதோ கட்டிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 33 சோதனை சாவடிகள் இருக்கு. 33 சோதனை சாவடிகளை மீறி தமிழ்நாட்டில் டன் கணக்கில் மலைமலையா காலகாலமா கொட்டிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ இந்த சோதனை சாவடி எதற்கு? இதற்கு அதிகாரிகள் எதற்கு? ஆட்சியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இது எவ்வளவு மோசம்! இது அரசாங்கம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. பசுமை தீர்ப்பாய வந்து அவங்க முன்கூட்டியே சூமோட்டோவா எடுத்து அதுல வந்து கேரளா வந்து அதை வந்து சுத்தப்படுத்தணும், அரசு சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. தவிர தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. ஏன்னா எல்லாமே லஞ்சம், ஊழல் தான். முதலமைச்சருக்கு உண்மையிலே இருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பாரு. யார் யார் அங்க காரணம், எப்படி வந்தது, அதிகாரி யார் காரணம், அவங்க நடவடிக்கை எடுத்து சஸ்பென்ஷன், டிஸ்மிஸல், ஜெயில புடிச்சு போடணும் அவங்க. இதெல்லாம் வந்து மோசமான ஒரு சூழல்ல இருக்கு.